ஆட்சி என்னை சார்ந்தது. நீ ஆட்சி அதிகாரிகளில் நீ கள்ள ஓட்டு போட்டு வந்திருப்பாய், பணம் கொடுத்து வந்திருப்பாய். உன்னை நாங்கள் நம்ப தயாராக இல்லை. அதே வேளையில் உள்ள கனவை சொல்ல நாங்கள் தயாராக இல்லை. பொதுமக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். எல்லா ரேஷனுக்கு முன்னாடியும் நம்முடைய தாலுகா ஆபீஸ் வந்து ஒரு பாவம் கும்பலப்படி வந்து உட்காந்துருக்காங்க. அப்பா கனவை சொல்லுங்க. அப்பா எங்க அப்பா எங்க செத்து ரொம்ப நாளா வச்சுங்க. நாங்க எதுக்கு கனவை சொல்ல இல்லைங்க. நம்முடைய அப்பா, நம்முடைய அப்பாவா இல்லைங்க. எங்க அம்மாவுக்கு ஒரே அப்பா தான். எங்க அப்பா எனக்கு நல்ல விஷயம் சொல்லி கொடுத்திருக்காரு, புண்ணியங்களை தேடி கொடுத்திருக்காரு. அவர் எங்க அப்பா மேல இருந்து பார்த்துக்குவாரு. ஆனா உங்க அப்பா எங்க அப்பா இல்ல, எங்க அப்பா உங்க அப்பா ஆக முடியாது. அதுக்காக நான் சொல்ல முடியாதுன்னு மக்கள் முடிவெடுத்துக்கார்கள். பெரியவர்களே, மக்களை ஏமாற்றுவதில் கைகண்டவர்கள் இந்த திமுகவினர். ஏனென்றால் கருணாநிதி அன்றைய தினம் 2 குடும்பங்களுக்கு ஊழல் செய்து கொண்டிருந்தார், குழப்பம் நடத்திக் கொண்டிருந்தார், சம்பாதித்துக் கொண்டிருந்தார். ஆனால் இன்றைய தினம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 25 மேற்பட்ட தன்னுடைய குடும்பத்திற்கு சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். கணக்கிட்டு